உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது மாசி மாத பலன்கள். மாசி மாதத்தில் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, எப்படி இருக்குது, நம்மளுடைய 12 ராசிக்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்குமே ஏன் மாதம் நமக்கு பலன்கள் இப்போ போன மாதம் நடந்தது தானே இந்த மாதம் நடக்கும், அப்படி கிடையாது. இதில் என்ன அப்படின்னு கேட்டால், கிரகங்கள் பார்த்திங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா 1.5 நாள் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசி கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறுகிறார். அதே போல் சந்திரன் சூரியன் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதத்திலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் வக்கர நிவர்த்தி இருக்குது. அதே போல் சூரிய பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். யாரோட சேர்ந்திருக்கார்? சனி பகவானோடு சேர்ந்திருக்கார். சனியும் சூரியனும் ஒன்றா வருது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்தந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலன்கள் வரும். இந்த கிரகங்கள் இந்த ஸ்தானத்தில் நம்மளுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தில், நம்ம பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும், சில பேருக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கும், சில பேருக்கு சனி உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும், சில பேருக்கு சனி நீச்சம் பெற்ற ஸ்தானமாக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு கிரகமும் ஒரு ஸ்தானத்தில் இருக்கும். அதனால தான் நம்ம மாசி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லக்கூடியது எல்லாம் பொது பலன்களே. இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகப்படி சில பேருக்கு மாறும், சில பேருக்கு 100% நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நடுவாந்திரமாக ஒரு பழனியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். சுவாமி, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் அனைத்துமே எனக்கு என்னுடைய ஜாதகத்துக்கு அப்படியே பொருந்தி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதகத்தை இப்போ இவ்வளோ தூரம் பொருந்தி வரும்போது என்னுடைய சுய ஜாதகத்தை அனுப்பித்தரேன், நீங்கள் இந்த பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இந்த ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாலும் இந்த கிரகங்கள் அதை மறக்காது. அது செய்ய வேண்டிய நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அது கரெக்டாக செய்யும். உங்களை உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்தும், கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக இருக்க வைக்கும். இதெல்லாம் எப்படி? நீங்கள் செய்யக்கூடிய பக்தி, நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். இப்போது ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டால், ஒருத்தர் இறக்க போகிறாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் முடியாது. ஆனால் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியும் இல்லையா? இறக்கக்கூடிய தருவாயில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சொல்லி ஒரு மிராக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள காப்பாற்றிடுறோம் இல்லையா? அதுதான் அந்த இடத்துல பரிகாரம். அதனால தான் சொல்கிறது, இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்கள், இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது அதுதான். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா. இந்த 4 வரி ஸ்லோகம் என்ன சொல்கிறது? உங்கள் பூர்வ புண்ணியத்தினால தலையெழுத்துன்னு சொல்கிறோமே, அதுதான் அது. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கிர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. ராகு கேதுவோடு சேர்ந்து இந்த 9 கிரகங்கள் தான் நம்மளோட அது வேலையை அது கரெக்டாக செய்யும். நம்ம பூர்வ புண்ணியம் நன்னா பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஜென்மத்தில் நன்னா இருப்போம். யாரோடைய இன்சொல் வன்சொல்லுக்கெல்லாம் ஆளாகாமல் நம்மளுடைய குடும்பம், நம்ம படித்தோம், படிப்புக்கு அடுத்ததாக நமக்கு ஒரு நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு விஷயத்துக்கெலாம் நம்ம வந்துடுவோம். அதனால தான் எல்லா பாடல்கள்லையுமே கூட அதை தான் சொல்கிறது. எல்லா பாடல்கள்லையும் சில விஷயங்கள்லாம் அதான் சொல்கிறது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. கோளாறு பதிகத்தில் முதல் பதிகம். அப்போ இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அதனால தான் மாதத்தில் இந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு குறைந்த கட்டணத்தோடு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம், திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு எண்கணிதம் பார்த்துக்கலாம், வாஸ்து பார்த்துக்கலாம். கன்னி ராசி நேயர்களை, உங்களுக்கு இந்த மாசி மாதமானது எப்படி இருக்கும்? மாசி மாதத்தில் என்னென்னலாம் நீங்கள் செய்வீங்க? மாசி மாதத்தில் உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும்? நிதானமான செயல்கள் நிம்மதியை தரும். முதல்ல நிதானமாக சில விஷயங்களை செய்யுங்க.
அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை செய்கிறாங்கலாம் நீங்கள் செய்யாதீங்க, நிதானமாக செய்யுங்க. ஆனால் கன்னிராசி பொறுத்தளவுக்கு இந்த மாசி மாதத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சிறப்பாக பண்ணுவீங்க. நல்ல சிறப்பான நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடைபெறும். 1. 2வது, வேலை போனவர்களுக்கு எனக்கு வேலை போயிடுச்சு, கண்டிப்பாக அது நடந்தது தான், வேலை போயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய, புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணக்கூடிய அதுக்குண்டான லெட்டர், அதற்குண்டான சில விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய இது உண்டு. 2. 3வதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கன்னிராசி பொறுத்தளவுக்கு வெளிநாடு யோகமானது தேடி வரும். நீங்கள் எந்த நாட்டுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த நாடு உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அமைஞ்சு வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. வீட்டுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்க. தாயார் தந்தையார் உடல் நலத்தில் பேணி காக்கவும் அவங்களையெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக உங்கள் ராசிப்படி கொஞ்சம் கன்னிராசி பொறுத்தளவுக்கு பார்த்துக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், கன்னிராசி பொறுத்தளவுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது செய்யலாமா வேண்டாமா, ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தால் தப்பாக இருக்குமா அப்படின்லாம் எண்ணங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து தான் சில விஷயங்கள் செய்யணும். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்னிராசிக்கு பிறந்தவர்கள் இனி யாரையும் நம்பி பிரயோஜனமே கிடையாது. யாரையும் நம்பி பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் ஒருத்தருக்கு இந்த கன்னிராசி பொறுத்தளவுக்கு பார்த்து பார்த்து எல்லாருக்கும் செஞ்சுருப்பீங்க, பார்த்து பார்த்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய விஷயங்கள் எப்படின்னா, எதையும் எதிர்பார்க்காமலாம் நிறைய உதவி செஞ்சுருப்பீங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் கடுகுல பாதி கூட நினச்சி பார்க்க மாட்டாங்க. நினச்சி பார்க்க உங்களுக்கு உதவி செய்கிறத தான் உண்டு, தான் வேலை உண்டு, நம்ம நல்லா இருக்காமோ அப்போதும் ஓகே, அப்படி தான் எல்லோரும் இருப்பாங்களே தவிர, இனிமேல் அவங்களா மனசு வச்சு ஐயோ நம்ம அண்ணன் கஷ்டப்படுறானே, ஐயோ நம்ம தம்பி கஷ்டப்படுறானே, ஐயோ நம்ம சொந்தக்காரன் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி யாராவது உதவி செஞ்சு அவங்களுக்கா அந்த மனசில் தோணி நமக்கு இவ்வளோலாம் செஞ்சுட்டு இருக்கான், அவன் கஷ்டப்படுற இடத்துல நம்ம ஏதாவது செய்யணுன்ற அந்த எண்ணம் இருந்து செஞ்சால் உண்டு, இல்லைன்னா அது கூட இல்லை. அதனால் கூடியமான வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா நிறையா செஞ்சாச்சு, செஞ்சு கெட்ட பேரும் வாங்கியாச்சு, நிறையா எல்லாம் பண்ணியாச்சு, இனிமேல் என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. அதனால் கன்னிராசி பொறுத்தளவுக்கு இனிமேல் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கோடு போட்டு இனிமேலாவது புத்திசாலித்தனமாக முழிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ தான் கண்டசனி அஷ்டமச்சனியெல்லாம் இனிமேல் தானே வரப்போகிறது. இவ்வளோ நாள் கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்தது, சமாளிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ இனிமேல் சமாளிக்க முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம்ங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானே, எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒன்று தானே. ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது அது தன்னுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும், வரும், போகும். ஸோ பார்த்து செய்யுங்க. அதே போல் கணவன் மனைவி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில விஷயங்களில் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பிரிஞ்சு தான் இருப்பாங்க. ஒரு முடிவுக்கு வராத ஒரு பிரச்சனைகளாக இருக்கும். முடிவுக்கே வராது. நீ போடுறதா நான் போடுறதா, நீ முன்னாடி செய்கிறதா நான் முன்னாடி செய்கிறதா அப்படிங்கிற மாதிரி சில குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். கன்னிராசி பொறுத்தளவுக்கு நிறைவான வாழ்க்கை கிடையாது. கொஞ்சம் அப்படியே இதாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் செய்யணும். கணவனை மனைவியை புரிஞ்சிக்க மாட்டாங்க, மனைவியை கணவர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்படியே தான் ஓடும். கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டதுலலாம் நீங்கள் கவனமாக இருந்தால் நல்லது. இது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, புதுசாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பழசு நடந்துட்டுருக்குன்னு சொன்னால் ஏதாவது முடிவுக்கு வரும். கவனமாக இருங்க. மாணவ மாணவிகள் தற்பெருமை வேண்டாம். நான் தான் நல்லா படிச்சுட்ருக்கேன், நான் தான் நல்லா மார்க் எடுத்துட்டுருக்கேன், நான் தான் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டுருக்கேன்ற உங்களுடைய தற்பெருமை உங்களை கேள்விக்குறியாக்கிடும். தற்பெருமை வேண்டாம். உங்களை பற்றி 4 பேர் அவங்க புகழ்ந்து பேசணும், உங்களை நீங்களாக புகழ்ந்து பேசக்கூடாது. மாணவ மாணவிகள், நான் நல்லா படிக்கிறேன், நான் இதில் நல்ல ரேங்க் எடுத்திருக்கேன், அதில் நான் நல்ல ரேங்க் எடுத்திருக்கேன், இதில் நான் இப்படி நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டுருவீங்க. மாசி மாதத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா மாணவ மாணவி நீங்கள் தான் எதிர்காலமே. இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் எதுக்காக சொல்ல, மாணவ செல்வங்கள் தான் வருங்கால இந்தியான்னு சொல்கிறாங்கல்ல, எதிர்காலமே நீங்கள் தான். அதனால் எப்படி இருக்கணுமோ புத்திசாலித்தனத்தோடு இருங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கன்னிராசிக்காரர்களுக்கு அரசியல் சரியாக வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அரசியலில் ஈடுபட்டுக்கிறேன், நான் புதுசாக அதில் சேர்ந்துக்கிறேன், இதில் சேர்ந்துக்கிறேன், இந்த கட்சியிலேருந்து மாதிரி அதுக்கு போகிறேன், அதெல்லாம் செட் ஆகாது. கவனமாக இருங்க. இருக்கிறதெல்லாத்தையும் விட்டுட்டு போயிடாதீங்க. ஆனால் இருக்கிறத சேர்த்துக்கிறதுக்கு பாருங்கள். அதே போல் குடும்ப பெண்கள் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நன்னா இருக்கும். குடும்பத்தில் ஓரளவுக்கு நல்ல சில விஷயங்கள், நல்ல செய்திகள், நல்ல ஓரளவுக்கு குடும்பத்தை கொண்டு ஓட்டிட்டு போவீங்க. அதனால் அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள், நான் விவசாயம் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் புதிதாக
ஏதாவது ஒரு முயற்சியிலலாம் ஈடுபடுவீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஷேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அவுட்டு தான். அதாவது மாதம் 20 தேதிக்கு மேலே 30 தேதிக்குள்ளே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நிதானித்து கடைப்பிடிங்க. யாரையும் இன்வெஸ்ட் பண்ணி சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரையும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் விஷயத்தை சொல்லுங்கள், நீங்களாக ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. ஒன்று. அதுக்கு அடுத்ததாக பூர்வீக சம்பந்தமான சொத்து சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு நிலம் இருந்தும் வீடு கட்டாமலாம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். நிலம் இருந்தும் வீடு கட்ட முடியாமல் வீடு இருந்தும் வீடு விற்று நான் வேறு இடத்துக்கு மாறி போகணும் இருக்கு. இந்த நிலைகள் கொஞ்சம் தொடரும். மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2வது திருமணம், ஏற்கனவே கல்யாணம் பண்ணி பிரச்சனை, இப்போ 2வது திருமணம் அப்படின்னு சொன்னால் இந்த 2வது திருமணத்தில் தான் இப்போ எனக்கு பிரச்சனையே வந்துருச்சு அப்படிங்கிறவங்களாம் இருக்கீங்க. நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு மட்டும் சொல்லுவாங்க. முதல் கல்யாணம் பண்ணிங்க முடிஞ்சிருச்சு, இப்போ 2வது கல்யாணம் பண்ணினீங்க, அதுலேயும் 1008 பிரச்சனை. இப்போ இது பிரிவில் கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ரொம்ப யோசித்து சில விஷயங்களை முடிவெடுங்க. பிள்ளைகளை பாருங்கள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பூமி மங்கள யோகம் உண்டு. புதுசாக ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் பண்ணணுன்னு லோனில் போகாதீங்க, கடனில் போகாதீங்க. கையில் காசு இருந்துன்னு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. லோனில் போய் கடனில் போய் வாங்கி கடனை இரட்டிப்புக்கா ஆக்கிக்காதீங்க. அதே போல் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பு சம்மந்தமானது, வேலை போயிடுச்சு, இனிமேல் புதுசாக வேலை அந்த சம்பளத்துக்கு கிடைக்குமா அப்படின்னு கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அடுத்த வேலை செஞ்சீங்கன்னா மாதம் ஒரு 20,000 சம்பளம் கிடைச்சா பெரிய விஷயம். 25,000 கிடைச்சா பெரிய விஷயம். அதுவும் தூரம் தான் கிடைக்கும், பக்கத்திலே கிடைக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க கவனத்தோட செயல்பாடு பண்ணுங்கள். ஒரு சைன் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு பேசுகிறதா இருந்தாலும், ஒரு சொல்கிறதா இருந்தாலும், நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்களே, உங்களை நம்பி வருபவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நேர்மையோடையும் நல்ல ஒரு எண்ணங்களோடும் அதை செய்து கொடுங்க. உங்களுக்கு மேலே மேலே நல்ல பேர் வரும். இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இருக்கிறவங்க உங்களை ஏதாவது ஒரு அவப்பெயரில் மாட்டி விட்டு உங்களை சஸ்பெண்ட் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு போயிடும். கவனம். அதே போல் சொந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு கை கொடுக்கும். பணம் வரும், பணம் வராமல் இருக்காது, பணம் வரும். ஆனால் அது அபரிவிதமாக செலவு ஏற்படும், அபரிவிதமான செலவுகள் ஏற்படும். ஸோ கன்னிராசி பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். சரி, ரைட்டு. ஸோ அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஐயனார் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். ஐயனார் அப்படிங்கிறது ஐயப்ப சுவாமின்னு சொல்கிறோம் இல்லையா, ஐயனார் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது கன்னிராசிக்கு, 6 விரல் மகாலட்சுமி கோவில். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலைன்னா இந்த காணொலி பார்க்கக்கூடியவர்கள் அந்த 6 விரல் மகாலட்சுமி ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. நெய் தீபம் ஏற்றுங்க, துளசி மாலை சாத்துங்க, அர்ச்சனை பண்ணுங்கள். மாசி மாதத்தில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். 6 விரல் மகாலட்சுமி கோவில்னு பேர். இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அட்சய திருதியை பிறந்த ஊர் அதுதான். நீங்கள் அட்சய திருதியில் நகை வாங்குறீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நடந்த ஊர், அட்சய திருதியை பிறந்த ஊர் அது. அதனால் கன்னிராசிக்காரர்கள் டைம் கிடச்சிதுன்னு போயிட்டு வாங்க. சுபம்.